ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஃப்சி நரிக்கூட்டம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக்கான குரூப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும். நம்ம எஃப்சி நரிக்கூட்டம் கிரியேட்டட் டீமை நம்ம யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக்குக்கு கொண்டு போக முடியல என்னோடய ப்ரொஃபஷனல் பேட்ச் கேமில். அதனால் எனக்கு பிடிச்ச லோயர் ரேட்டிங் டீமான ரெட்புல் சால்ஸ்பர்க்கு நம்ம பிளேயர்ஸ்லாம் எடிட் பண்ணி அந்த டீமோட மேட்ச் பண்ணி அதை நம்ம சாம்பியன்ஸ் லீக் விளையாட வைக்க போகிறோம். அதாவது என்னென்னா, நம்ம எஃப்சி நரிக்கூட்டம் பிளேயர்ஸ் எல்லாரும் யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் மட்டும் இந்த ரெட்புல் சால்ஸ்பர்க்கிற டீமுங்க மட்டும்தான் விளையாடுவாங்க. சாம்பியன்ஸ் லீக்கை பொறுத்தளவு மொத்தம் 32 டீம் விளையாடுவாங்க, 8 குரூப்பாக பிரிஞ்சு. அதுலேருந்து ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொருத்தவங்க அந்த டீமோட மோதுவாங்க. அந்த குரூப்லேருந்து டாப் 2 அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16க்கு உள்ளே போவாங்க. இதில் சால்ஸ்பர்க், அதாவது எஃப்சி நரிக்கூட்டமோட நியூ டீமானது குரூப் சியில் இருக்குது. நம்மளுக்கு மெயின் டஃப்பான டீம்னா நம்ம குரூப்பில் மான்செஸ்டர் சிட்டியும் அட்டலாண்டாவும் தான் சொல்லணும். மற்ற குரூப்பில் பேலன்ஸ்டாக இருக்கு. ஆனால் குரூப் எஃப்பில் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா 3 பெரிய டீம் அந்த குரூப்பில் மோதுறாங்க. நாளையிலேருந்து நம்ம டீமுக்கான சாம்பியன்ஸ் லீக் மேட்சஸ் ஷெடியூல் ஆகும். நாளைக்கு நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் எஃப்சி அட்டலாண்டாவோட மோத போகிறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் த வீடியோ. வாங்க களத்தில் சந்திப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்குவாடோட வீடியோ விட்டுருந்தேன். அந்த ஸ்குவாடில் இருந்ததே நிறையா பேர் பார்க்கல. அது மற்றவங்க பார்த்திங்கன்னா அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் யாராவது நம்ம டீமுக்கு விளாடணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மேட்ச்சில் சந்திப்போம். அன்டில் தென் ஹாவ் அ குட் டே. பாய். களத்தில் சந்திப்போம். நாங்கள் ஒரு நரிக்கூட்டம்.